Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard Maths Chapter 5 Coordinate Geometryல Exercise 5.3ல 7th sum பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Find the equation of a line through the given pair of points. ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே அப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்யூஷன் வாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் 2 பாயிண்ட் ஃபார்ம் இஸ் y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதில் இந்த 2 பாயிண்ட் இருக்கிற வேல்யூஸை x1 y1 x2 y2 எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க? 2, 2 by 3 and minus 1 by 2, minus 2. Equation of line is y minus இது வந்து x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. y minus y1, ஸோ y minus y1ங்கிறது என்னது? 2 by 3 by y2 minus y1, y2ங்கிறது minus 2 minus y1ங்கிறது 2 by 3 equal to x minus x1, x minus x1ங்கிறது 2 divided by x2, x2ங்கிறது minus 1 by 2 minus x1ங்கிறது மறுபடியும் 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டும் ஒன்று போல் வரும், இந்த ரெண்டும் ஒன்று போல் வரும். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஹோல் நம்பராக இருக்கா? அப்போ நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். இங்கே பை 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1க்கும் 3க்கும் எல்சிஎம் என்னது? ஒய்னா என்னது? ஒய் பை 1 இருக்குது. அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 1க்கும் 3க்கும் எல்சிஎம் 3 தான் எல்சிஎம். அப்போ இந்த 1 3ஆக மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சுப்பீங்க. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 into y is 3y மைனஸ் இங்கே 3 தான் இருக்குது, ஸோ 2 அப்படியே போட்டுக்கலாம். 3y minus 2 by 3 டிவைடட் பை கீழேயும் எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கேயும் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கும் 3க்கும் எல்சிஎம் 3 தான். அப்போ இதை 3ஆக மாற்றோம்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 2s are 6 minus 6 மைனஸ் இங்கே 3 இருக்கனால 2 அப்படியே போட்டுக்கலாம், minus 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2ல் ஃப்ராக்ஷன்லாம் எதுவும் இல்லை, ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். பை இங்கேயும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ இங்கேயும் 1 இருக்குது. 1க்கும் 2க்கு எல்சிஎம் 2. இங்கே 2 இருக்கனால minus 1 அப்படியே போட்டுக்கிட்டோம். இங்கே 1 இருக்குது, அதை 2ஆக மாற்றோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ minus 4 by 2. இப்போ மேலே இருக்கிறது என்ன ஆகுது? 3y by minus 2 by 3 by minus 6 minus 2 என்னாகும்? minus 8 by 3 minus 8 by 3 equal to x minus 2 by minus 1 minus 4 என்னாகும்? minus 5 by 2 ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோம்? மேலேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, பை கீழேயும் ஒரு ஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஃப்ராக்ஷன் இன்டூ இதோட ரெசிப்ரோக்கல் அப்படி தானே எழுதுவோம். 3y minus 2 by 3 இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே போட்டுட்டு இன்ட்டு போட்டு இது இங்கே மேலே வரப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும். 3 by minus 8. ஓகேவா? அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுது. ஈக்குவல் டு இங்கே x minus 2 இன்ட்டு 2 by minus 5 ரெசிப்ரோக்கல் minus 5 by 2 ரெசிப்ரோக்கலில் போடுறப்போ 2 by minus 5 ஆகுது. ஸோ 3y minus 2 by minus 8 equal to 2 into x minus 2 by minus 5. இனிமேல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? minus 5 அங்கே போகிறப்போ minus 5 into 3y minus 2 equal to ரைட் சைடில் இருக்குது, அப்போ லெஃப்ட் சைடில் போகிறப்போ சைன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு போட்டுறாதீங்க. இது டிவிஷனில் இருக்குது, இங்கே போகிறப்போ மல்டிப்ளிகேஷனில் மாறும், ஆனால் அது சைன் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? minus 5 into 3y minus 2 equal to minus 8 into 2 into x minus 2. minus 8 into 2 மல்டிப்ளை பண்ணால் minus 16. இப்போ minus 5 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம், minus 16ஐயும் உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்ன வருதுன்னு பாருங்கள். minus 15y plus 10 equal to minus 16 into x minus 2. இப்போ இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? minus 16x ப்ளஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 16 into 2 is 32. இப்போது எல்லாத்தையும் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வரலாமா? minus 16x லெஃப்ட் சைடு வரப்போ 60 ப்ளஸ் 16x minus 15y plus 10 அங்கே தான் இருக்குது. ப்ளஸ் 32 லெஃப்ட் சைடு வரப்போ minus 32 equal to 0. அப்போ 16x minus 15y 10 minus 32 என்ன ஆகும்? minus 22. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும், பெரிய நம்பர் இது தான், ஸோ அதுக்குரிய சைன் போட்டாச்சு. minus 22 equal to 0. அப்போ இதுதான் நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். Therefore, the equation of line is 16x minus 15y minus 22 equal to 0.
ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? 2,3 அண்ட் 7 -7, -1. இதில் சிம்பிளாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y minus y1 இது x1 y1 x2 y2 y minus y1 y minus 3 by y2ங்கிறது -1 -3 equal to x minus x1 x minus x1 னா 2 by x2 minus 7 minus 2 y minus 3 by -1 -3 வந்து -4 ஆகுது equal to x minus 2 by -7 -2 வந்து -9 ஆகுது. இப்போ cross multiply பண்ணிடலாம். -9 இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ -9 into y minus 3 equal to -4 into x minus 2. இப்போ இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? -9யும் yயும் மல்டிப்ளை பண்ணால் -9y -9யும் -3யும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 9 3s are 27 equal to -4 into x is -4x -4யும் -2யும் மல்டிப்ளை பண்ணால் +8. இப்போ எல்லாத்தையும் ரைட் சைட் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடலாமா? -4x left side வரப்போ +4x -9y +27 +8 left side வரப்போ -8 equal to 0. So 4x -9y 27லேருந்து 8 subtract பண்ணால் நமக்கு என்ன வரும்? 19. இதுதான் பெரிய நம்பர். ஸோ இதுக்குரிய சைன் +19 equal to 0. Therefore equation of line is 4x -9y +19 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? Thank you.